என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு வேழமுகத்து விநாயகனைத் தொழ வாழ்வு மிகுத்து வரும் வெள்ளை கொம்பன் விநாயகனைத் தொழ துள்ளியோடும் தொடர்ந்த வினைகளே. அப்ப முப்பழம் அமுது செய்தருளிய தொப்பையப்பனைத் தொழ வினையருமே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேள் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைத்தால் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருமுகச் சிவனின் திருவருட்கொடையாள் அருணகிரிநாதர் திருவாய் மலர்ந்தருளிய கந்தர் அலங்காரம் என்னும் இந்த பக்தி பாட்கடலில் முக்குளிக்கும் முன்னே இப்பாடல்கள் எழுந்த நோக்கத்தையும் அதன் தாக்கத்தையும் பற்றிய சில சிந்தனைகளை உங்கள் முன் வைக்கிறேன். 3000 வருடங்களுக்கு முன்பு சிந்துவெளி நாகரிகத்தில் தோன்றிய சிவ வழிபாடு தமிழின் சங்க காலங்களில் தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை, புறநானூறு, பரிபாடல் வரை தொடர்ந்து கிபி 5ஆம் நூற்றாண்டில் திருமூலரால் இயற்றப்பெற்ற திருமந்திரத்தில் முதல் முறையாக சைவ சித்தாந்தம் என்று பதிவாகின்றது. தொடர்ந்து சைவ சமயக் குரவர்கள் நால்வரும் பக்தி ரசம் சொட்ட சொட்ட சித்தாந்த கருத்துக்களையே முதன்மையாக கொண்டு திருமுறைகளை பாடி அருளினர். 13ஆம் நூற்றாண்டில் சந்தான குரவர்கள் சைவ சித்தாந்தத்தை முறைப்படுத்தி சூத்திரங்களாக தந்தனர். அடுத்து வந்த 2 நூற்றாண்டுகளில் பக்தி இலக்கிய வானில் கருமேகங்கள் சூழ்ந்தன. 15ஆம் நூற்றாண்டு இதன் உச்சக்கட்டம். தமிழகத்தில் புறசமயத்தவர் படையெடுப்பு, சோழ சாம்ராஜ்ய வீழ்ச்சி, தெலுங்கும் கன்னடமும் மராட்டியும் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களால் சில பகுதிகளில் ஆட்சி மொழியாகும் நிலை, பௌத்த சமய இலக்கியங்கள் போன்ற சமய இலக்கியங்களின் தாக்கம், இவையெல்லாம் ஒரு சேர சைவ வைணவ பக்தி நெறியில் தமிழ் பக்தி இலக்கியங்களில் ஒரு தொய்வை ஏற்படுத்தியது. போதாததற்கு சைவம் பெரிதா, வைணவம் பெரிதா, சாக்தம் பெரிதா என்ற போராட்டம். இதனால் இந்துக்களிடையே ஒற்றுமை இல்லாத நிலை வந்தது. எளிய மக்களிடையே சிறு தெய்வ வழிபாடுகளின் தாக்கம். இதனால் நமது சமய நெறியில் ஒரு தடுமாற்றம். இந்த காலகட்டத்தில்தான் அருணகிரிநாதர் என்று நாம் அழைக்கும் அந்த மாபெரும் முருகனடியார் தோன்றினார். பிளவுபட்டிருக்கும் ஒரு குடும்பம் குழந்தை ஒன்றின் வரவால் ஒன்றுபடும் என்பது உலக நியதி. சைவம், வைணவம், சாக்தம் என்று பல பிரிவுகளாக பிளவுபட்டிருக்கும் சனாதன தர்மத்தை ஒன்று சேர்க்க முருகன் எனும் குழந்தையை சீராட்டி அந்த குழந்தையின் மூலமாக எல்லா தெய்வங்களையும் மாமன் என்றும் மாமி என்றும் அண்ணன் என்றும் தந்தை என்றும் தாய் என்றும் உறவு பாராட்டி அதே சமயம் முருக பக்தியை முதன்மையாய் மையப்படுத்தி பக்தி நெறியிலும் கற்பு நெறி மாறாத சன்மார்க்கவாதியாய் சமய உலகின் எல்லைகளை விரிவுபடுத்துகின்றார் அருணகிரிநாதர். இவற்றையெல்லாம் எளிய மக்களிடம் கொண்டு செல்ல இசையையும் சந்தம் சொட்டும் தாளத்தையும் சிந்து கவி கொட்டும் தமிழையும் பயன்படுத்துகிறார். தேனில் உயிர் காக்கும் மருந்தை கலந்து கொடுப்பது வழக்கம். அதைப்போல அவர் எழுதிய தாள நயமிக்க பாடல்களில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அடிநாதமாக வைக்கிறார். சிவசமய அருமுகவா திருவேரகத்துறை பெருமாளே என்றும் கனகசபை மேவும் எனது குருநாதா கருணை முருகேச பெருமாளே என்றும் பரம்பொருளை முருகவேளின் வடிவில் கண்டு அருள் பெறுகின்றார். சைவ சித்தாந்தத்தை சிவகலைகள் என்றே போற்றுகின்றார். 15ஆம் நூற்றாண்டில் சற்று தொய்வாக இருந்த சைவத்தை தூக்கி நிறுத்தி அதே நேரத்தில் அருசமய நல்லிணக்கத்தையும் முருக பக்தியின் மூலமாக நிலைநாட்டுகின்றார். இது அருணகிரிநாதர் பாடல்களின் பொதுவான நோக்கம். இதில் அவர் எழுதிய திருப்புகழில் முருகப்பெருமானின் மேன்மையை, அவன் பரத்துவத்தை, அருசமய உறவுகளை முதன்மையாக எடுத்துரைக்கின்றார். அவர் நிறைவாக எழுதிய கந்தர் அனுபூதியில் கந்தனின் அடி சேர்ந்ததால் ஏற்பட்ட சுகானுபவத்தை பாடுகின்றார். அந்த சுகானுபவம் எவ்வாறு ஏற்பட்டது, கந்தனின் உபதேசம் எந்த நிலையில் பெறப்பட்டது என்பதை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் 108 கட்டளை கலித்துறைகளாக எழுதி வைத்தார். அதுதான் நீங்கள் கேட்க இருக்கும் கந்தர் அலங்காரம். முருகன் அலங்கார பிரியன். முருகனுக்கு மலரால் அலங்காரம் செய்தால் மலர் வாடிவிடும். சந்தனம் ஜவ்வாது திரவியத்தால் அலங்காரம் செய்தால் அதுவும் சிறிது நேரத்தில் மனம் இழந்துவிடும். பொன்மணிகளால் அலங்காரம் செய்தாலும் நிலையாக இருக்காது, கொடியவர்கள் கொள்ளை கொண்டு போகலாம். ஆக
முருகனுக்கு செய்யும் அலங்காரம் நிலையாக இருப்பதற்கு தமிழை தேர்ந்தெடுத்தார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு முன்பு வரை இலக்கண நூல்களுக்கு அலங்காரம் என்ற பெயர் தமிழ் வழக்கில் இருந்துள்ளது. தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம் போன்றவை செய்யுள்களை அழகுபடுத்தும் இலக்கண நூல்கள். இந்த வழக்கத்திலிருந்து மாறுபட்டு பக்தி இலக்கியத்தில் அலங்காரம் என்னும் சிற்றிலக்கிய வகையாக கந்தர் அலங்காரம் முதல் அலங்கார நூலாக திகழ்கின்றது. சிவபெருமானுக்கு திருவாசகம் போன்று முருகப்பெருமானுக்கு கந்தர் அலங்காரம் அமைகின்றது. வேளர் அலங்காரத்து உட்பொருளை ஆய்வதுவே தேகங்கலங்கா அலங்காரம் என்பது தணிகையுரை. கந்தர் அலங்காரத்தை இசையோடு பாடுவதால் மட்டும் முழு பயனையும் அடைய முடியாது. அதன் உட்பொருளை தேடுவதை நோக்கமாக கொண்டே இந்த ஒளிப்பேழை அமைந்துள்ளது. சேலார் வயற்புழல் செங்கோடனை சென்று கண்டுதொழ 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனே என்று பக்தி ரசம் சொட்டப் பாடியது கந்தர் அலங்காரம். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் என்று தமிழின் பெருமையை கூறுவது கந்தர் அலங்காரம். மரண பிரமாதம் நமக்கில்லை என்று மரணத்தையும் துச்சமாக எண்ண வைப்பதும் கந்தர் அலங்காரம். உப்பாச வாழ்வில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் என்று சைவ சித்தாந்த தெளிவை அளிப்பது கந்தர் அலங்காரம். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் என்று பரம்பொருளின் மேல் முழு நம்பிக்கை வைக்கச் சொல்வது கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் கற்றவர் கூட எதற்கும் அஞ்சத் தேவையில்லை என்று நூற்பயன் கூறும். சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டை கஞ்சார், துளங்கா நகரக் குழிக்கஞ்சார், துட்ட நோய் அணுகார், களங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தனூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றவரே என்பது நூற்பயன். அழகனுக்கு அழகு ஊட்டும் அற்புதமான இந்த கந்தர் அலங்கார பாடல்களை இந்த ஒளிப்பேழையில் தேனொழுகும் இனிய குரலால் பாடி மேலும் அழகு சேர்த்துள்ளார் ஓதுவாமூர்த்தி தேவார இசைக்கலைமணி மதுரை பொன் மு முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். இந்த பாடல்களுக்கான விளக்கங்களை இலக்கிய பேருரையாக தெள்ளத் தெளிந்த நீரோடை போல் பேசி கேட்பவர் மனதில் முருகனையே கொண்டு வந்து நிறுத்துகிறார் பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் பெருந்தகை முனைவர் சோசோமி சுந்தரம் அவர்கள். இதை சிறப்பாக பதிவு செய்துள்ளவர்கள் மதுரை டெரிக் ஸ்டுடியோ நிறுவனத்தினர். அற்புதமான அருணகிரிநாதரின் கந்தர் அலங்காரத்தை மலேசிய திருமண்ணில் வெளியீடு செய்வதில் நம்முடைய ஈப்போ அருணகிரிநாதர் மன்றம் பெருமை கொள்கின்றது. வழக்கம்போல் நமக்கு அருளாசி அளித்து ஊக்குவித்த திருமுருகன் திருவாக்கு திருவிடம் தவத்திரு பாலயோகி சுவாமிகள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றோம். இந்த ஒளிப்பேழை உருவாக உதவி செய்த பெருமக்கள், ஏனைய கொடை நெஞ்சர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி. அகங்காரம் நீக்கும் அலங்காரம் கந்தர் அலங்காரம். இதை காதால் கேட்டு சிந்தையில் நிறுத்தி நெஞ்ச குகையில் வேலனை காண்போம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். முருகா சரணம், மூல முதல்வா சரணம், அருளே சரணம், ஆதி குருவே சரணம், ஓம் குமரா சரணம், குகனே சரணம் சரணம் ஐயா. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. சைவம் தழைக்க அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். அவர் முருகனுடைய அம்சம் பெற்றவர் என்பது அருணகிரியாரின் கொள்கை. திருஞான சம்பந்தரைப் போல தானும் 16,000 பாட்டுக்கள் அமிர்த கவித்தொடையாக பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அருணகிரிநாதர். அவருடைய நூற்களில் மிக சிறப்பான ஒன்று கந்தர் அலங்காரம். ஆறுமுகப் பெருமானுக்கு அருணகிரியார் செய்த அருந்தமிழ் அலங்காரம் கந்தர் அலங்காரம். அழகுக்கு அழகு செய்வது போல் முருகனுக்கு இப்படி அலங்காரம் செய்தவர்
நம்முடைய கருணைக்கு அருணகிரி என்றும் வாக்கிற்கு அருணகிரி என்றும் புலவர் பாடும் புகழ் பெற்ற புலவர். முருகன் திருவருளில் தானும் ஈடுபட்டார், மற்றவர்களையும் ஈடுபடுத்தினார். மற்றவர் துன்பங்களை தன் துன்பமாக ஏற்றுக்கொண்டார், இறங்கினார், அவற்றை துடைக்க வழி செய்தார். இப்படி வாழ்ந்ததால் இவரை கருணைக்கு அருணகிரி என்று தமிழ் மக்கள் போற்றினார்கள். அடுத்தவன் பொருள் தனக்கு வரவேண்டும் என்று ஆசைப்படுவது அவா. தன் பொருளை தானே அனுபவிக்க நினைப்பது பற்று. தன் பொருளை தன்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க நினைப்பது அன்பு. எல்லோருக்கும் கொடுக்க நினைப்பது அருள். இதற்குத்தான் தனிப்பெருங்கருணை என்று பெயர். அருணகிரியார் மற்றவர் துன்பங்களை தாமே படுவதாக எண்ணினார். அவற்றுக்கு காரணமான பாவச் செயல்களை தன்மீது ஏற்றுக்கொண்டார், தன்மீது ஏற்றிக்கொண்டார். அதனாலே கருணைக்கு அருணகிரி என்று தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை கொண்டாடியது. அருணகிரியார் பாடல்கள் புகைவண்டி போன்றவை. உபதேசங்கள் ஒரு பெட்டியில் இருக்கும். திருமால் பெருமை, சிவபெருமான் பெருமை, பார்வதியின் பெருமை இவை தனித்தனி பெட்டிகளாக இருக்கும். எல்லாவற்றையும் இழுக்கக்கூடிய எஞ்சினாக முருகப்பெருமான் இருப்பான். பெட்டிகள் மாறினாலும் எஞ்சின் மாறாது. எந்த கடவுள் புகழை பாடினாலும் கடைசியில் இழுக்கும் எஞ்சினாக முருகன் இருப்பான். கந்தன் என்றால் பற்றுக்கோடு என்று பொருள். இணைந்த பொருளாயிருந்து இணைப்பவன் கந்தன். சேற்றில் கிடப்பவன் ஒரு மரக்கொம்பை பற்றிக் கொண்டு வெளியில் வருவது போல உலகச் சேற்றில் சிக்கியுள்ள மனிதன் முருகனை பற்றிக் கொண்டால் வெளியில் வரலாம். அருணகிரியார் இந்த கந்தனுக்கு அலங்காரம் செய்தார். இந்த அலங்காரம் நாம் பார்த்து மகிழ்வதற்காகவே செய்யப்பட்டது. உன்னை சிங்காரித்து உன் அழகை பாராமல் என்னை சிங்காரித்து இருந்தேன் பராபரமேன் என்கிறார் தாயுமானார். மல்லிகை தோட்டக்காரன் தன் மகள் கல்யாணத்துக்கு மல்லிகையினாலேயே பந்தல் போடுவது போல அருணகிரியார் முருகனுக்கு தமிழால் அலங்காரம் செய்து மகிழ்ந்தார். இதுதான் கந்தர் அலங்காரம். இது அருணகிரியார் செய்த சொல் அலங்காரம். முருகனுக்கு தங்கத்தால் அலங்காரம் செய்வதை விட தமிழால் அலங்காரம் செய்தால் அது அவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்ற ரகசியத்தை அறிந்தவர் அருணகிரியார். அதனால் அவனுக்கு வாய்மணக்கச் செய்த தமிழ் அலங்காரம்தான் இந்த கந்தர் அலங்காரம். இதனால் அவன் அழகு கூடப் போவதில்லை என்றாலும் பாடுபவர் அழகும் அறிவும், கேட்பவர் அழகும் அறிவும் கூடுமல்லவா? அதற்காகவே இந்த அலங்காரம். இதன் மூலம் கந்தனால் தமிழ் அலங்கரிக்கப்படுகிறது. கோயிலுக்கு சென்று வழிபடும் முன்னால் கோயிலைச் சேர்ந்த தீர்த்தங்களில் நீராடுகிறோம். அதன் பிறகு நெற்றி நிறைய நீராடுகிறோம். இந்த தீர்த்தங்கள் பல வகைப்பட்டவை. திருச்செந்தூர் கடலில் நீராடுகிறோம், திருவானைக்காவில் காவிரி ஆற்றில் நீராடுகிறோம், ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தத்தில் நீராடுகிறோம், காசியில் கங்கை நீராடுகிறோம், நம் ஊரில் குளம் அல்லது கிணற்றில் நீராடுகிறோம். முருகன் வழிபாட்டில் இத்தனை தீர்த்தங்களும் உண்டு. திருப்புகழ் ஓதுவது என்பது திருச்செந்தூர் கடலில் நீராடுவது போல. கந்தரலங்காரம் பாராயணம் செய்வது என்பது காவிரி ஆற்றில் நீராடுவது போல. கந்தர் அந்தாதி ஓதுவது கோடி தீர்த்த குளியல். திருவகுப்பு ஓதுவது கங்கை நீராடல். கந்தர் அனுபூதி பாராயணம் உடனே செய்யத்தக்க குளத்து நீர் அல்லது வீட்டு கிணற்று நீர் குளியல். இந்த 5 நூற்களும் முருகப்பெருமான் மார்பில் அணிந்த மணி மாலைகள் ஆகும். இவற்றுள் கந்தர் அலங்காரம் ஓர் இனிமையான நூல். பைந்தமிழும் பக்தியும் கலந்த பலரசம் கந்தர் அலங்காரம். திருத்தணிகை உலா வேலர் அலங்காரத்துட்பொருளை ஆய்வதுவே தேகம் கலங்கா அலங்காரம் என்று போற்றுகிறது. சிவபெருமானுக்கு திருவாசகம் எப்படியோ முருகப்பெருமானுக்கு கந்தர் அலங்காரம் அப்படி. அதனால் முருகப்பெருமானுக்குரிய 12 திருமுறைகளில் இது 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டது. இந்நூல் அருணகிரியார் பல சமயங்களில் பாடிய பல கட்டளை கலித்துறை பாக்களின் தொகுப்பாகும்.
முருகன் அருள் பெறும் முன்பு பாடிய பாடல்களும் இதில் உண்டு. அருள் பெற்ற பின்பு பாடிய பாடல்களும் இதில் உண்டு. இவை மொத்தம் 100 பாட்டுக்கள். விநாயகருக்குரிய காப்புச் செய்யுள் முதலில் வைக்கப்பட்டது. ஆக மொத்தம் 101 பாட்டுக்கள். பின்னால் 7 பாடல்கள் கிடைத்தன. அவையும் அருணகிரி பாடியது போலவே இருந்தன. அதனால் அவையும் சேர்க்கப்பட்டன. ஆக 108 பாடல்களோடு இது ஒரு அர்ச்சனை மந்திர மாலையாக காட்சியளிக்கிறது. அருணகிரியார் பக்தி நிலையில் உயர்ந்து இருந்தபோது பாடிய பாடல்கள் பலவும் கந்தர் அலங்காரத்தில் உள்ளன. பக்தி பெருக்கால் ஏற்பட்ட திடத்தினால் பிரமனையும் யமனையும் விரட்டுகிறார். நாள்களையும் கோள்களையும் விரட்டுகிறார். காமத்தை வென்றேன் என்கிறார். அயன் கையெழுத்து அழிந்தது என்கிறார். முத்தமிழால் வைதாரையும் முருகன் வாழ வைப்பான், இதற்கு சாட்சி வள்ளி நாச்சியார் என்கிறார். பக்தி பெருகி ஆனந்த வாரியில் படிந்து முருகனைக் கண்டேன் என்கிறார். முருகன் கவியை எழுத்து பிழையில்லாமல் படியுங்கள், வறிஞர்களுக்கு நொய்யில் பிளவு அளவாவது கொடுங்கள் என்கிறார். யான் என்பதும் தான் என்பதும் போனால்தான் சத்திய பொருளான சண்முகன் தோன்றுவான் என்கிறார். இத்தகைய கந்தர் அலங்கார பாடல்கள் 108ஐயும் மதுரை ஓதுவார் பொன் முத்துக்குமரன் அவர்கள் அவருக்கே உரிய இசைத்திறமையோடு மிக உருக்கமாக இனிய குரலில் பாடியிருக்கிறார்கள். இதற்கு கனகமிகும்பதி மதுரை வளம்பதி என்று திருப்புகழ் பாடல் பெற்ற மதுரையில் வாழும் பேறு பெற்ற பேராசிரியர் சோசோமி சுந்தரம் விளக்க உரை தந்திருக்கிறார். இந்த குறுந்தகட்டை மலேசிய நாட்டில் ஈப்போ நகரில் உள்ள அருணகிரிநாதர் மன்றத்தினர் வெளியிடுகிறார்கள். அந்த மன்றத்தின் தலைவர் டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன் அவர்கள் இதற்கு பேராதரவு தந்தார்கள். ஒரு முன்னுரையும் வழங்கி இருக்கிறார்கள். இப்பெருமக்கள் அனைவருக்கும் முருகன் அருளால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகமை, சிவஞானம், முக்தி, பரகதியும் கிடைக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம். இந்த பாடல்கள் நம் வீட்டில் ஒலிக்குமானால் அந்த இல்லம் திருமகள் நிலையமாகத் திகழும். அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு பட அருகில் செல்வே கண்டுகொண்டே பட அருகில் சென்றே கண்டுகொண்டேன் அந்த வாயிலுக்கு பட அருகில் சென்றே கண்டுகொண்டேன் வருவார் தலையில் கடபடன படி புட்டுடல் சர்க்கரே மொக்கிய கை தடபடன படி புட்டுடல் சர்க்கரே மொக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே 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 முதலாவது காப்புச் செய்யுள். கந்தர் அலங்கார காப்புச் செய்யுள் இது. திருவண்ணாமலையில் உள்ள கோபுரத்திளையனார் எனப்படும் முருகன் மீது பெரும் பக்தி கொண்டவர் அருணகிரியார். இந்த பெருமானை ஆடக விசித்திரகன கோபுர முகப்பில் அருணாபுரியில் நிற்கும் அடையாளக்காரனும் என்று வேலைக்காரன் வகுப்பில் புகழ்ந்து பாடுகிறார். இந்த பெருமான் அருணகிரியார்க்கு முத்தைத்தரு என்று அடியெடுத்துக் கொடுத்து திருப்புகழ் பாட வைத்தவர்.
அருணை இறையவர் பெரிய கோபுரத்தில் வடமால் அமர்ந்த அருமுகப் பெருமாளே என்று திருப்புகழ் பாடும் இந்த முருகன் மீது காப்புச் செய்யுள் பாடப்படுகிறது. முருகனிடம் பக்தி கற்புடையவர் அருணகிரியார். அதனால் முருகனைப் பாடுவது போல விநாயகர் பெருமையை விளக்குகிறார். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன் என்று தொடங்குகிறார். அடல் என்ன வீரம், அடல் அருணைன்னா வீரம் செறிந்த திருவண்ணாமலை என்று பொருள். வீரம் மிக்கவனாக முருகன் இருப்பதால் மட்டுமல்ல, 5 புலன்களையும் வென்ற வீரமிக்க ஞானிகள் வாழ்வதாலும் திருவண்ணாமலை வீரமிக்க அடல் அருணை ஆயிற்று. அங்கே திருவின் விலாசமுள்ள கோபுரம் திருக்கோபுரம். அந்த வாயில் என்றால் உள்வாயில் என்று பொருள். உள்ளே இருப்பது அந்தப்புறம், உள்ளே உள்ள கரணம் அந்த கரணம். அந்தராத்மா என்றும் சொல்லுகிறோம். உள்ளே உள்ள வாயில் அந்த வாயில். கோபுரம் கிழக்கு நோக்கிய கோபுரம். அதன் வலது பக்கம் தெற்கு, இடது பக்கம் வடக்கு. வலப்பக்கம் விநாயகர், இடப்பக்கம் முருகன். இந்த முருகனை கண்டதைத்தான் அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன் என்கிறார் அருணகிரியார். அருகில் போனால்தான் ஆண்டவனை பார்க்கலாம். முருகனைக் கண்டேன் என்று சொல்லாமல் கணபதியாகிற யானைக்கு இளைய யானையைக் கண்டேன் என்கிறார். இதனால் கணபதி வணக்கம் வந்து சேர்கிறது. இந்த கணபதி எப்படிப்பட்டவர்? நல்லவருக்கு நன்மை செய்வார், தீயவரை தண்டித்து திருத்துவார். அவரை கும்பிடுவோர் தடபடன தலையில் குட்டிக் கொள்கிறார்கள். ஏன் குட்டிக் கொள்ள வேண்டும்? இறைவன் சன்னிதானத்துக்கு போகும்போது பணிவோடு போக வேண்டும். நாம் உயர்ந்தவர் என்று எண்ணிக்கொண்டு தலையை நிமிர்ந்து செருக்கோடு போனால் யாராவது நம் தலையில் குட்டி உட்கார வைத்து விடுவார்கள். நாமே தலை குனிந்து போனால் மற்றவர்கள் நம்மை குட்ட மாட்டார்கள். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்றார் திருவள்ளுவர். அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்றும் குறிப்பிட்டார். இந்த பணிவினால் நாம் விநாயகர் முன் தலையில் குட்டிக் கொள்கிறோம். இப்படி குட்டிக் கொள்வதால் மூளை நரம்புகள் சுறுசுறுப்படைவதாக இப்பொழுது அறிவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். குட்டிக் கொள்வது சத்திய சோதனை மாதிரியான ஆத்ம சோதனை. இப்படி குட்டிக் கொண்டால் என்ன கிடைக்கும்? விநாயகர் கைகளில் வைத்துள்ள சர்க்கரை என்ற பேரின்பம் கிடைக்கும். விநாயகருக்கு படைக்கப்படும் 21 பொருட்களில் சர்க்கரையும் ஒன்று. இக்கவரி நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எழ்பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயரப்பவகை பச்சரிசி விட்டு வளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணமெனக் கொளொரு விஜ்ஞன சமர்த்தனெனும் அருளாடி என்பது திருப்புகழ். இந்த 21 பொருட்களில் சர்க்கரையும் ஒன்று. விநாயகரை கடதடகும்பக் களிறு என்கிறார் அருணகிரியார். கடம்னா மதம், கடகும்பம்னா விசாலமான தலை, அதாவது மத்தகம். விநாயகருக்கு இச்சை, கிரியை, ஞானம் என்று 3 மதங்கள் உண்டு. மதம் பொடியும் மத்தகம் உடையவர் அவர். விநாயகப் பெருமான் பெரிய யானை. சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிறு. முக்குதல்னா வாய் நிறைய உண்ணுதல். இந்த களிற்றுக்கு இளைய களிற்றை, அதாவது முருகனை பல்லாள மன்னன் கோபுரத்தின் வடபக்கத்தில் சென்று கண்டுகொண்டேன் என்கிறார் அருணகிரியார். இப்போ இந்த பாட்டை முழுக்க பார்க்கலாம். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன். வருவார் தலையில் கடபடு எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. இந்த கணபதி என்னும் களிறு மற்ற யானைகளைப் போன்றது அல்ல. வந்து பணியும் அடியவர்க்கு அருள்மதம் பொடியும் களிறு இது. உள்ளமெனும் கூடத்துள் ஊக்கமெனும் தறி நிறுவி உறுதியாக தள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி கருகட்பாசக் கள்ளவினை பசுபோத தவளமிடக் களித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் பொடி சித்தி வேளத்தை இணைந்து வரும் வினைகள் தீர்ப்பாம் என்பது பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவிளையாடல் புராண பாடல். நினைக்க முத்தி தரும் வீரமிக்க திருவண்ணாமலை கோயிலின் உள்வாசலுக்கு வடக்கு பக்கத்தில் சென்று வருபவர்கள் தலையில் கடபட என்று விடுகின்ற குட்டை ஏற்றுக்கொண்டு
சர்க்கரை உண்ட கைகளோடு வீற்றிருக்கும் மதம் பிறக்கும் மத்தகமுடைய யானைக்கு இளைய யானையாகிய முருகனை கண்டு வழிபட்டேன் என்பது இந்த பாடலின் பொருள். இந்த பாடலில் முருகனை இளைய களிறு என்கிறார் அருணகிரியார். இந்த குடும்பத்துக்கும் யானைக்கும் தொடர்பு அதிகம். அப்பா சிவபிரான் யானையை உரித்து போர்த்தியவர். மாமா திருமால் யானை அழைத்ததும் ஓடி வந்தவர். மருமகளோ தெய்வ யானை. அவளும் வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்டவள். யானை வளர்த்த வானம்பாடி வள்ளியை திருமணம் செய்ய யானையை காட்டித்தான் பயமுறுத்தினான் முருகன். அதனாலே முருகனை இளைய யானை என்கிறார் அருணகிரிநாதர். பேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவ பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவ பேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை உம்பையை ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியில் கேற்றைப் புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அம்புலியில் கிற்றைப் புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அம்புலியில் கிற்றைப் புனைந்த பெருமாள் குமாரல் கிருபாகரனே ஏ கந்தர் அலங்காரத்தில் முதல் பாடல் பேற்றைத் தவஞ்சற்றும் என்று தொடங்கக்கூடிய பாடல். இது அருணகிரியார் பெற்ற அனுபவத்தை கூறும் பாடல். முருகன் கருணைக்கு எல்லை இல்லை. அவன் பகைவனையும் திருத்திப் பணிகொள்பவன். அவன் எனக்குச் செய்த கருணைக்கு எல்லையில்லை என்று இந்த பாடலில் வியந்து போற்றுகிறார் அருணகிரியார். நான் முன்னைப் பிறவிகளில் அவனை நினைக்கும் பேறு பெறாதவன். இந்த பிறவியில் அவனை அடைய தவஞ்செய்யாதவன். இப்படி பேற்றை தவஞ்சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமாகிய உலகச் சேற்றில் கிடந்து உடலாமல் செய்தானே, அவன் கருணை எல்லையற்றதல்லவா என்று வியக்கிறார் அருணகிரியார். நாம் இதுவரை பிறவிகள் பலவற்றில் சேர்த்த நல்வினை தீவினைகளின் தொகுப்புக்கு சஞ்சிதம் என்று பெயர். இந்த வினைகளில் ஒரு பகுதியை இப்பொழுது அனுபவித்து தீர்க்கலாம் என்று எடுத்து வந்தோம். இதற்கு பிராரப்தம் என்று பெயர். இந்த பழைய அழுக்கை கழுவ வந்த நாம் இப்பொழுது இந்த பிறவியில் பல செயல்களை செய்து புதிய அழுக்கை பூசிக்கொள்கிறோம். இதுக்கு ஆகாமியம்னு பேர். இதனால் நம்முடைய பிறவி கணக்கு மேலும் தொடர்கிறது. இப்படி குளிக்க வந்து சேற்றை பூசிக்கொள்ளாமல் முருகன் காப்பாற்றினான். இப்பிறவி ஆட்கொண்டான், இனி பிறவாமே காத்தான். இந்த பெருங்கருணையை பேற்றைத் தவஞ்சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கடிய வழிவிட்டவா என்கிறார் அருணகிரியார். விசேஷமான 5 பூத சேர்க்கையால் விரிவடைந்ததால் இந்த உலகம் பிரபஞ்சம். இங்கே மீண்டும் பிறக்காமல் காப்பாற்றியவன் முருகப்பெருமான். இந்த முருகன் யார்? கருணைக்கடலான சிவபெருமானுடைய பிள்ளை. சிவபெருமான் யார்? அடியார்க்கு அருள 5 முகம் கொண்டவன், 5 எழுத்தால் வினை தீர்ப்பவன். சிவந்த சடைக்காட்டில்
கங்கை, பாம்பு, கொன்றை, தும்பை, பிறைமதி என்ற 5 அணிந்தவன். இவை 5 சிவனோடு இணைந்ததால் சிறப்புற்றன. நானும் சிவகுமாரனோடு இணைந்து சிறப்புற்றேன். சிவனுடைய சடை காடு போன்ற செஞ்சடை. அங்கே கங்கை இருக்கிறாள். சேற்றில் கிடப்பவன் அதை கழுவ ஆற்றுக்குத்தானே போக வேண்டும். என் வினையாகிற சேற்றை கழுவ கங்கை ஆற்றைத்தானே நாட வேண்டும். எல்லோருடைய அழுக்குகளையும் நீக்கும் கங்கை ஆணவ அழுக்கடைந்து வேகத்தோடு சிவபெருமான் தலையில் பாய்ந்தாள். சிவபெருமான் அவளை சடையில் தாங்கினான், அழுக்கை அகற்றினான். அவன் புரிஷடை மேல் புனலேற்ற புனிதன்னானான். தாருகாவனத்து முனிவர்கள் தம்மையே பெரிதாக நினைத்தார்களாம். வேதம் படித்தார்கள், ஞானம் வரவில்லை. அவர்கள் வேள்வி செய்து படையாக ஏவிவிட்ட பாம்பை சிவபெருமான் சடையிலே ஏற்றான். அவன் நஞ்சுக்கு நஞ்சாக இருப்பவன், காலனுக்கு காலனாக இருப்பவன். கல்விச் செருக்கை அடக்கினான். இது பாம்பனிந்த வரலாறு. கன்னி கார்னரும் கொன்றை என்று புறநானூறு போற்ற கொன்றை, பொன்னிறமான கொன்றையை அணிபவன் பெருமான். ஓம் என்ற எழுத்து போல் அது வளைந்திருக்கும். எனவே அதை பிரணவ புஷ்பம் என்பார்கள். இது மணமும் நிறமும் உடைய நல்ல மலர். இதை சிவபெருமான் தலையில் சூடியிருக்கிறார். மனிதர்களில் 3 வகை உண்டு. இந்த 3 வகையினருக்கும் அடையாளம் கங்கையும் பாம்பும் கொன்றையும் ஆகும். சில பேர் நல்லவராக பிறந்து நடுவில் ஆணவத்தால் தலை தடுமாறி பிறகு திருந்துவார்கள். இவர்களுக்கு கங்கை அடையாளம். சில பேர் கெட்டவராகவே பிறந்து கெட்டவராகவே வாழ்வார்கள். இவர்களுக்கு பாம்பு அடையாளம். நல்லவராகவே பிறந்து நல்லவராகவே வாழ்பவர்களுக்கு கொன்றை அடையாளம். இந்த 3ஐயும் சிவபெருமான் அணிந்து ஆட்கொள்கிறான். தும்பைக்கு மனமில்லை, நிறமில்லை, இதழில்லை, அதற்கு மென்மை மாத்திரமே உண்டு. இதையும் அணிந்தான் சிவபெருமான். ஏன் தெரியுமா? தவமில்லை என்றாலும், ஜபமில்லை என்றாலும், பெரிய வழிபாடுகள் இல்லை என்றாலும், இறைவனிடம் அன்பு மட்டும் இருந்தால் அவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த தும்பை. அடுத்து சந்திரன். காலில் விழுந்த சந்திரனை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு அவனுக்கு நிலையான வாழ்வளித்தவன் சிவபிரான். அவனை தூவெண் மதிசூடி என்றும் பித்தா பிறைசூடி என்றும் தேவாரம் பாடுகிறது. இது அவன் பெருங்கருணைக்கு அடையாளம். இந்த 5ஐயும் அணிந்த சிவபெருமானுடைய குழந்தையான முருகன் அப்பாவைப் போல கருணை கடலாகி என் பிறவிச் சேற்றை கழுவினான் என்கிறார் அருணகிரியார். இந்த பாடல் பதி, பசு, பாசம் 3ஐயும் காட்டுவது. கிருபாகரனாகிய கடவுள் பதி. வேற்றை தவம் சற்றும் இல்லாதது பசு. பிரபஞ்சம் என்ற சேரு பாசம். அற்புதமான இந்த பாடல் கந்தர் அலங்காரம் என்ற மாளிகைக்கு தலைவாசலாகும் என்று எழுதுகிறார் கீவா ஜெகநாதன் அவர்கள். இப்பாடலில் சேற்றை கழிய வழிவிட்டவாறு என்பது வழிவிட்டவா எனக் குறுகியது. பிமரங்கட மெய்ப்பொருள் பேசியவா என்பதும் கந்தர் அனுபூதி. சித்தம் புகுந்தவா தெள்ளேனம் கொட்டாமோ என்பது திருவாசகம். இவையெல்லாம் இந்த இடத்தில் ஒப்பு நோக்கத்தக்கவையாக விளங்குகின்றன. அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலல் கவியை அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலல் கவியை அன்பான் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரி முண்டதெல்ல விழித்து புகையழ பொங்குவெம் கூற்றல் விடும் கயிற்றார் விழித்து புகையழ பொங்குவெம் கூற்றல் விடும் கயிற்றார் கழுத்தில் சூறிக்கிட்டு இழுக்குமன்றோ கரி கற்க
கந்தர் அலங்காரத்தில் இரண்டாவது பாடல் அழித்து பிறக்க ஒட்டா என்று தொடங்கக்கூடிய அருமையான பாடல். நமக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நிச்சயம், இறப்பு. அது எல்லாருக்கும் உண்டு. நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம். மரணத்தினால் பயம் வரும். இந்த பயத்தினாலே ஆண்டவன் மேல் பக்தி வரும். அதனாலதான் அத பய பக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்றார்? அந்த நேரத்திலேயா நீ கடவுள் பேரை சொல்ல போற? கடைசி காலத்திலே உன் கழுத்திலே யமதர்மராஜா சுருக்கு போட்டு இழுப்பாரே, அப்பவா நீ சொல்ல போற? இப்பவே சொல்லிவிடு. எந்த கவி? அயில்வேலனுடைய கவி. அது என்ன செய்யும்? வினைகளை அழித்து இனிமேல் பிறவி வராமல் உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற அற்புதமான பாட்டு. நாமெல்லாம் யமன் வாயில் தூங்குகிறோம். நமக்கே அது தெரிகிறதில்லை. எப்ப இறந்து போவோம் தெரியாது. நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் யார் அறிவார்? சானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூனாளும் தோல் சுமக்க புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே என்பது திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடிய திருக்கடை காப்பு. இதே மாதிரி பாடுகிறார் நம்முடைய கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத சுவாமி. அடித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றீர். வினைகளையெல்லாம் அழித்தால் இனிமே பிறவி வராதா. அவனுடைய அயில்வேல் வினைகளையெல்லாம் அழிக்குமா? அப்போ இனிமே பிறவி நமக்கு வராது. அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் அவனுடைய கவியை அன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றீர். முருகனுடைய திருப்புகளை பாடும் பொழுது தப்பா பாடக்கூடாது. ஏன்? முருகன் தமிழ் கடவுள். ஏதாவது தப்பா பாடிட்டு ஆபத்தா போயிடும். திருப்புகளை சொல் சுத்தமாக படிக்க வேண்டும். நித்தியத்துவம் வேண்டும் என்று கேட்க நினைத்த கும்பகர்ணன் நாக்கு பிறண்டதனாலே நித்திரைத்துவம் வேணும்னு கேட்டுட்டான். எல்லாம் மாறி போச்சு. தமிழ் மந்திரம் தவறாகச் சொன்னால் பலிக்கும். அதனால் அடித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றீர். அவன் கால் பட்டால் பிரம்மாவுடைய கையெழுத்து அழிந்து போய்விடும். கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்பது கந்தர் அலங்காரம். அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றீர். ஐயோ, இப்படி படிக்காமல் இருக்கின்றீர்களே. ஒரு காலத்தில் எரி மூண்டது போல, நெருப்பு மூண்டு எரிவது போல கண்களை உருட்டி பார்த்து புகை எழுமாறு சீரக்கூடியவன் கொடிய யமன் பாசக்கயிற்றை விடுவானே, கழுத்துல சுருக்கு போட்டு இழுப்பானே. அப்பவா நீங்க இந்த பாட்டை படிக்க போறீங்க? இப்பவே படிச்சிருங்க. எரி மூண்டதென்ன விழித்து புகையள பொங்கு வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. அப்பொழுதா இதை படிப்பது? வெள்ளம் வந்த பின்னால் அணை போடுவது தவறு. பசித்த பின்னால் உழவு செய்யலாம் என்று எண்ணுவது தவறு. தாகம் வந்த பின்னால் கிணறு வெட்டப் போவது தவறு. எனவே கூற்றுவன் வரும் முன்னாலேயே திருப்புகளை அன்புடன் பாடுங்கள். கந்தர் அலங்காரத்தை அன்புடன் பாடுங்கள். பிறவி பிணி மாயும். வேற்படை அண்ணலார் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார். யமன் வரமாட்டான். யமபயம் நேரு முன்னரே திருப்புகளை அன்பாக பிழையின்றி ஓதி உய்யுங்கள் என்பதை மிக அழகாக காட்டுகிறது இந்த பாடல். வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் என்ற கந்தர் அனுபூதியும், தீவினையெல்லாம் மடிய நீடுதனி வேல் விடும் அடங்கல் வேளா என்ற திருப்புகளும் இந்த இடத்தில் நினைக்கத்தக்கவை. பிறவிக்கு வித்து வினை, வினையை அழிப்பது வேல். வேலை பெற்றவன் எம்பெருமான். அவனுடைய பாடலைச் சொன்னால் யமதர்மனுடைய துன்பங்கள் நமக்கு வராது. யமபயம் நேரு முன்னரே இப்பொழுதே சொல்லுங்கள். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணைப் பள்ளியானே என்ற பெரியாழ்வார் வாக்குப்படி இப்பொழுதே சொல்லுங்கள் என்று நமக்கு உபதேசிக்கிறார் அருணகிரிநாதர். தேரணியிட்டு புறம் எரித்தான் மகள் தேரணியிட்டு புறம் எரித்தான் மகள் செங்கையில் வேல் ஊரணியிட்டு அணுவாகி
அரக்கரு கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கரு நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே பிழைத்ததுவே பிழைத்ததுவே. கந்தர் அலங்காரத்தில் 3வது பாடல் தேரணியிட்டு என்று தொடங்கக்கூடிய பாடல். முருகன் கருணையினால் என்ன ஆயிற்று? சூரன் திருந்தினான், தேவேந்திர லோகம் பிழைத்தது. இதுக்கு யார் காரணம்? எம்பெருமான் முருகப்பெருமான் காரணம். கமலாட்சன், தாரகாட்சன், வித்தியுன்மாலி அப்படின்னு 3 பேர் அசுரர்கள் பிரம்மாவிடத்திலே தவம் பெற்றார்கள். தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை அப்படியே பறந்து போய் உட்காருவார்களா, அந்த ஊர் அழிந்து போகுமா. முப்புறம் 3 பேர், இவங்களுடைய ஆற்றல் மிக அதிகம். தேவர்கள் அலறினார்கள், சிவபெருமான் திருவடியில் விழுந்தார்கள். சிவபெருமான் போருக்கு புறப்படலாம்னு சொன்னார். தேவர்கள் தேரை சிங்காரித்தார்கள். மந்தரமலை, கேசரிமலை தேருக்கு அச்சாக வந்தன. சூரியனும் சந்திரனும் தேருக்கு சக்கரங்களானார்கள். இருதுக்கள் சந்திகளானார்கள். 14 லோகங்கள் தேரில் 14 தட்டுகளாகின. உதயகிரி, அஸ்தமனகிரி கொடிஞ்சியாக இருந்தன. நதிகளும் மலைகளும் கொடிகளாகவும் உடுக்கள் விதானமாகவும் அமைந்தன. யாகங்கள் சட்ட விதானமாயின. நாள் முதலியன எண்ணெய் ஊற்றும் இடுக்கு மரமாக மாறின. திருமால் அம்பாக மாறினார். மேருமலை வில்லாக வந்தது. பிரம்மா தேரோட்டியானார். 4 வேதங்கள் குதிரைகளாக வந்தன. எல்லாருக்கும் ஒரு நினைப்பு, நம்மளாலதானே சிவபெருமான் முப்புறத்தை அடிக்கப் போறார். சிவபெருமான் எதையும் பயன்படுத்தாமல் சிறு புன்னகை செய்தார், முப்புறங்களும் எரிந்தன. இந்த வரலாற்றை இதில் பேசுகிறார் அருணகிரிநாதர். முப்புறத்தை எரிச்சதுன்னா என்ன? எங்கேயோ உள்ள முப்புறத்தை அல்ல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை என்ற 3ஐயும் எம்பெருமான் எரித்தான். இது யாருக்கு தெரியும்? அறிந்தவர்களுக்குத்தான் தெரியும் என்கிறார் திருமூலர். அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் எய்தனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மலகாரியம் அப்புறம் எய்தமை ஆரறிவாரே. ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்கள், அவற்றைத்தான் ஞானமாகிற அக்கினியினால் எம்பெருமான் அடித்தான். அவனுடைய பிள்ளை இப்பொழுது தேரணியிட்டு புறமெரித்தான். பூமிதான் தேர், சூரிய சந்திரர்களால் செலுத்தப்பட்ட தேர். அதை அலங்கரித்து பெருமான் ஏறி முப்புறத்தை எரித்தான். அவனுடைய திருக்குமாரனாகிய முருகப்பெருமான் அவர் என்ன செஞ்சார் தெரியுமோ? கிரௌஞ்சமலை அணு அணுவாக துகள்பட்டு அழியுமாறு செய்தார். வந்த பெருஞ்சேனை, கடகம்ன சேனை, அசுரர்களுடைய வட்ட வடிவாக நின்ற சேனை அழியச் செய்தார். சூரபன்மனுடைய நடுச்சேனையை அழித்து அதற்கு பின்னால் தேவேந்திர லோகம் பிழைக்கச் செய்தார். சூர் பேரணி கெட்டது என்று பேசுகிறார். தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி, அணுவாகின்னா அணு அணுவாக துகள்பட்டதான். எது? கிரௌஞ்சமலை. கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு, அரக்கர்களுடைய நேர்மையாக அணிவகுத்து வந்த வளைந்து கொண்ட அந்த வட்ட வடிவமான சேனை தொடர்ந்து ஓடியதாம். நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது. சூர் பேரணி கெட்டது
தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. சூரனுடைய பெரிய நடுச்சேனையும் அழிந்தது. ஆக 3 சொல்றார். கிரவுஞ்சம் என்ற மலை அழிந்தது, கடகம் என்ற சேனை அழிந்தது, சூரனுடைய ஆணவம் அழிந்தது. கிரவுஞ்சம்ங்கிறது மாயை, கடகம் வென்ற சேனை கன்மம், சூரன் ஆணவம். இந்த 3ம் என்ன? ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 தான். அப்பா முப்புறத்தை எரித்தார். பிள்ளை கிரவுஞ்சமலை, சேனை, சூரன் என்ற இந்த 3ஐயும் மாற்றினார். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்தது. இதனால் என்ன ஆயிற்று? தேவேந்திர லோகம் பிழைத்தது என்கிறார் அருணகிரிநாதர். புராரியின் புதல்வனாகிற கந்தப்பெருமானுடைய திருக்கை வேல் படுவதால் கிரவுஞ்ச மலையும் அரக்கர் சேனையும் சூரனும் அழிந்தார்கள். இந்திரலோகம் உய்வு பெற்று இன்பமடைந்தது என்பதை இந்த பாட்டில் கூறுகிறார். மும்மலமாகிய முப்புறமெரித்த முக்கட்பிரானது திருக்குமாரனாகிய முருகப்பெருமானும் தன் ஞான சக்தியால் மும்மலங்களை அளித்தார். அதனால் முருகனும் சிவனும் ஒன்றுதான். சிவபெருமான் ஐமுகச் சிவன், முருகப்பெருமான் அறுமுகச் சிவன், வேற்றுமை கிடையாது என்பதை அற்புதமாக கூறுகிறார் அருணகிரிநாதர்.